வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ணா அண்ணி என்ன? சாரி அண்ணி. ஹாஸ்பிட்டல்ல நான் உங்ககிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது, என்ன மன்னிச்சிருங்க. நானே உங்களை புரிஞ்சுக்காம தப்பா நினைச்சிட்டேன். மனசுல எதையும் வச்சுக்காதீங்க, மன்னிச்சிடுங்க. அண்ணா அண்ணி, நானும் ஹாஸ்பிட்டல்ல உங்ககிட்ட என்னென்னமோ பேசிட்டேன், அதனால என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்ல விடுங்க. இப்ப எல்லாரும் என்ன தப்பு பண்ணிட்டீங்கன்னு எங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாரும் ரேவதி மேல இருக்கிற அக்கறையில தானே பேசுனீங்க. ரேவதி மேல உங்களுக்கு அக்கறை இல்லைன்னு பேசிட்டோமே, அத நினைச்சாதான் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன பிடிக்காததுனால என்கிட்ட பணத்தை வாங்க கூடாதுன்னு பிடிவாதம் புடிச்சு ரேவதி விஷயத்துல ரிஸ்க் எடுத்துருவீங்களோடதான் அப்படிலாம் நான் பேசினேன். ஆனா நீங்களும் ஆதிரையும் எப்படியோ பணத்தை ரெடி பண்ணி ரேவதிக்கு ஆபரேஷன் பண்ணி அவளை காப்பாத்திட்டீங்க. ஆதிரையும் நீங்களும் என்ன வெறுத்தாலும் என்னால உங்க 2 பேரையும் எப்பவுமே வெறுக்க முடியாது. என் மனசுக்குள்ள நீங்க 2 பேரும் அந்த அளவுக்கு உயர்ந்திருக்கீங்க. உன்னை நாங்க வெறுக்கிறோன்னு யார் சத்தியா சொன்னா? இப்ப நீ எப்படி ஃபீல் பண்ணி பேசுற? இது எங்களுக்கு புரியாம இருக்குமா சொல்லு? உன் மனசு என்னன்னு எங்களுக்கு தெரியாதா? நீ நடந்ததையே நினைச்சு மனசுல ஒன்னும் கஷ்டப்பட்டுக்காத. இனிமே நடக்கிறது எல்லாமே நல்லதா நடக்கும்னு வேண்டிப்போம். சரி, நான் போயிட்டு வரட்டுமா சத்யா? நான் உனக்கு சொல்ல தேவையில்ல, இருந்தாலும் உன்கிட்ட சொல்றேன், எல்லாரையும் நல்லபடியா பாத்துக்கோ. இது என் கடமை ஆதிரை, நான் பாத்துக்கிறேன். சரி சத்யா, நான் போயிட்டு வரேங்க. மாமா நான் போயிட்டு வரேன். சரிம்மா, போயிட்டு சரி. வரேன் பாட்டி. பாய் ரேவதி. ஆதிரே, இங்க வா. என்னங்க? நீ முத ஆபீஸுக்கு போறீல்ல, சாமி கும்பிட்டுட்டு போ. ஆதிரே, தாலிச்சைன் இல்லைங்கிற விஷயம் தெரியக்கூடாதுன்னு தான் நீ சுடிதார் போட்டுட்டு போற. உன்னால என்கிட்ட ஓப்பனா சொல்ல முடியல, என்னாலையும் கேட்க முடியல. ஆதிரே, கூடிய சீக்கிரத்தில் உன் தாலிச்சைனை மீட்டு கொண்டு வந்து உன் கழுத்துல போட்டுருவான். ஆதிரே, ஏங்க போயிட்டு வரேன். ஐயோ, ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. கடையை வந்து பாத்துட்டு போனீங்க, அதுக்கப்புறம் பேச்சு மூச்சு ஒன்னையுமே காணுமே, என்னாச்சு தம்பி? சார், நீங்க தான் அட்வான்ஸ் எப்ப கொடுக்கணும், நல்ல நாள்லாம் பார்த்துட்டு ஃபோன் பண்றேன்னு சொன்னீங்களே சார், அதனாலதான் சார் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல. அப்படிங்களா தம்பி? சரி, அதை விடுங்க, பரவாயில்ல. இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, அட்வான்ஸ் பணம் கையில ரெடியா இருக்குல்ல? அதெல்லாம் ரெடியா இருக்கு சார். சரிங்க தம்பி, இன்னைக்கு 11 மணி வரைக்கும் நேரம் ரொம்ப நல்லா அமோகமா இருக்கு. அதுக்கப்புறம் யமகண்டம் வருது, அதனால நீங்க இந்த 11 மணிக்குள்ள நான் சொன்ன அட்வான்ஸ் பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருங்க தம்பி. சரிங்க சார். லேட் பண்ணிடாதீங்க தம்பி, 11 மணிக்குள்ள கொண்டு வந்து கொடுத்துருங்க. இன்னொரு பார்ட்டி வேற உங்களை விட அதிகமா அட்வான்ஸும் வாடகையும் தரேன்னு சொல்லி என்ன போட்டு நெருக்கிட்டு இருக்காங்க தம்பி. அதனால நீங்க ஆதிரையோட கொழுந்தனாருங்கிறதுனாலதான் நான் உங்களுக்கு கடையை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க லேட் பண்ணீங்கன்னா எனக்கு வேற வழி இல்ல, அவங்க கிட்ட அட்வான்ஸ் வாங்குற மாதிரி ஆயிடும் தம்பி. அப்புறம் என்ன தப்பா எடுத்துக்காதீங்க தம்பி. சார் சார் சார், கையில பணம் ரெடியா இருக்கு சார், அதனால 11 மணி தாண்டி ஒரு நிமிஷம் கூட அதிகமா ஆகாது சார். நான் பணத்தோட வந்துடுறேன் சார். சரி தம்பி, ரொம்ப நல்லது. நான் வச்சிரட்டுமா? சரிங்க சார். சத்யா, கடை ஓனர் கால் பண்ணாரு, 11 மணிக்குள்ள அட்வான்ஸ் எடுத்துட்டு வர சொல்லிருக்காரு. அப்படியா? சூப்பருங்க. சரி, நீ என் கூட வா.
நம்ம 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே அட்வான்ஸ் பணத்தை கொடுத்துட்டு வந்துடலாம். ஆ சரிங்க. சரி, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். ம்